ஜெபம் பண்ண கடவோம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய திருச்சமூகத்திலே ஆராதிக்கும்படி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் யாவற்றையும் பரிசுத்தமாக்கும் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பியருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 9 பாமாலை 356 பாடுவோம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பற்றமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். கீதம் 9 பாமாலை 356 பாடுவோம்.
நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பட ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மேல் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். 45ஆம் சங்கீதம் 1வது வசனம் முதல். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுப்புத்திரத்திலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதிரைகளின் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியின் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் முது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். முது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளக்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களை எல்லாம் வெள்ளி போலம் சந்தலம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியவர்களாய் இருக்கிறது. உமது நாயைகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்ரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கோள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 26:1 முதல். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள்.
உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். வாசிக்க வேண்டியதான 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரிழரையும் மரித்தவரையும் நியாயந்திருக்க வருவார். அவர் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்தியத்திலும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கவிடாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் எங்களுக்கு வாழ்வு தந்திருக்கிறீர். சமூகத்தின் அடிப்படை அமைப்பாக குடும்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்ப வாழ்வின் மேன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளவும், குடும்ப வாழ்வின் அடித்தளம் அன்பு என்பதை உணர்ந்து ஒருவருக்கொருவர் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளித்து வாழ அருள் தாரும். நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்கின்ற கடமையை மனப்பூர்வமாய் செய்து நிறைவேற்றவும், தேவனின் நல்நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு புதியதோர் சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 544 பாமாலை 362 பாடுவோம். தெய்வன்புதான் மா இனிமை. கீதம் 544 பாமாலை 362 பாடுவோம். Devan Vidan Bhai
உலகத்தார் எல்லாருக்கும் மகிமையுள்ளவனார்க்கும் ஏற்றதாயிற்றே. தேவன் பின்னாலும் கர்த்தாவே, அலந்து பார்த்தவர் நீரே. அன்பின் பிரபாகத்தை என் இலை நெஞ்சில் ஊற்றிடும். இது என் உள்ளம் வாஞ்சிக்கும் தீராத வாஞ்சனை, தீராத வாஞ்சனை. என் இலை நெஞ்சில் ஊற்றிடும். இது என் உள்ளம் வாஞ்சிக்கும் தீராத வாஞ்சனை. திருமுக பார்வதும் உமனை நித்தம் சேர்வதும் என் முழு வாஞ்சையாம். உம் திவ்ய சத்தம் கேட்பது எனக்கு இன்பம் களிப்பு. என் மோட்ச பாக்கியமாம், என் மோட்ச பாக்கியமாம். உம் திவ்ய சத்தம் கேட்பது எனக்கு இன்பம் களிப்பு. என் மோட்ச பாக்கியமாம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக. இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு பாரத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை இதே காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்சி திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஊழியத்தை தாங்க ஆதரிக்க முன்வரலாம். அதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த அருமையான ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்யும்படி வந்திருக்கின்ற கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சபையை சார்ந்த அருமையான சகோதரர் திரு ஜான் சைமன் ராஜ் அவருடைய குடும்பத்தில் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். கர்த்தர் தாமே அன்பு சகோதரர் ஜான் சைமன் ராஜ் அவர்களையும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி கவிதா எஸ்தராணி அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அன்பு பிள்ளைகள் கில்பர்ட் பெனாயா
அன்பு மகள் பெர்னிஸ் ஜோனாவுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கின்படி இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சகல நன்மைகளையும், ஆவிக்குரிய நன்மைகளையும், உலக பிரகாரம் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் இந்த குடும்பத்தினர் கொடுத்து சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யும். என்னை தாழ்த்தும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் 2வது வேத பாடமாக வாசிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தில் அவர் நிறைவாய் சொல்லும்படியாக தம்மை பின்பற்றி வந்த தம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்க ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கங்களிலே இந்த மலை பிரசங்கம் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் செய்த எல்லா உபதேசங்களும் மேன்மையானவைகள். அதை போல யாரும் பிரசங்கம் பண்ணினதில்லைன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாரும் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாரும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 5, 6, 7 ஆகிய இந்த 3 அதிகாரங்களிலும் 111 வசனங்கள் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்துவிட்டு பரலோகத்துக்கு ஏறி செல்லும் முன்பாக தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நிச்சயங்க பிரசங்கம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாகிலும் போய் பங்கு பெற வேண்டும் என்பதுதான். அதுதான் அவருடைய ஒரு உன்னதமான ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கு 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது இங்கு 7ஆம் அதிகாரத்து கடைசியாக வரும்பொழுது, யார் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான். நீங்கள் அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே முது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, முது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, முது நாமத்தினாலே அநேகம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், ஒரு கூட்ட மக்கள் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு கடைசி காலத்தில் ஆண்டவரே, நாங்களெல்லாம் உடைய நாமத்து நிமித்தம் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறவர்கள் யாராக இருப்பாருங்க? ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க எத்தனையோ அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் பிசாசுகளையும் துரத்தினாலும் கூட, அதிசயங்கள் எல்லாம் செய்தாலும் கூட, தேவ சித்தத்தை அவர்களும் செய்யாவிட்டால் எங்கு வர முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவளை பார்த்து அவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரரே, நான் உங்களை அறியேன். அப்போ தேவ சித்தத்தை செய்யாதவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அக்கிரமம் செய்கிறவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சித்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தான் நீங்கள் 1 யோவானுக்கு எழுதின இந்த நிருபத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சித்தத்தை என்ன செய்யணும்னா நிறைவேற்ற வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில்
இங்கு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 38ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 34ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து, நான் ஏன் சித்தத்தின்படி நான் வரலை. ஒருவேளை அவர் தேவகுமாரனாக இருந்த பொழுதிலும் கூட அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வானத்திலிருந்தே இறங்கி வந்தாராம். அதனால தான் அவருடைய ஊழியக்காரர்கள் முழுவதும் அவர் சொல்லுகின்றார், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது தான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. சீஷர்கள் மத்தியான வேளையில் இயேசு களைப்படைந்தவராய் இருக்கின்றார் என்பதற்காக அவர்களும் சீஷரும் களைப்படைந்தவராய் இருக்கின்றார்கள். ஊருக்குள்ளே போய் போஜனங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் போஜனை கொடுக்க ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் எனக்கு போஜனமாக இருக்கிறது என்பதாக இங்கு வேதம் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட இந்த தேவ சித்தத்தை குறித்து இவ்வளவு ஒரு முக்கியப்படுத்தி சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மார்க் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், மத்தேயு 12:50 ஆகிய வசனங்களிலே யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் தந்தையுமாய் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:32 நாம் பார்க்கும் பொழுது இது வாக்குத்தத்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் எபிரேயர்கள் நிருபத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 10ஆம் அதிகாரத்தில் இங்கு 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினர்களாக்குவாராக. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக அவர் சகல நற்கிரியைகளிலும் நாம் சீர்பொருந்தினர்களாக இருக்க வேண்டும் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. மத்திய 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 39 தொடர்ந்து ஒரு வசனங்களை அதற்கு முன்புள்ள அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன செய்தார்னா, தம்முடைய சரீரத்தில் உள்ள இரத்தம் வேர்வையாய் வெளியே வரும்படியாக அவர் மிகுந்த பாரத்தோடு கூட வியாகுலத்தோடு கூட ஜெபிக்கிறார். எல்லாருடைய பாவமும் அவர் மீது என்ன செய்தனா அப்படியே கடந்து வருகிறது. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது. அப்படின்னா என்ன அறுத்ததற்கு நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் ஒரு கடினமான ஒரு பாதைக்கு வழியாய் கடந்து சென்றாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் இருளான வழியின் வழியாக நாம் கடந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட, அந்த நிலைமையிலும் தேவ சித்தம் என்ன என்று அறிந்து அதைத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய வேற எது என்னை செய்யக்கூடாது. அவர் நினைச்ச 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அவர் ஜெபம் பண்ணா பிதா அனுப்பதான் செய்வார், அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதை அவர் என்ன செய்யலைன்னா அதை கேட்கல. ஒருவேளை அப்படிப்பட்ட உதவி தனக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே ஆண்டவர் அனுப்பதான் செய்வார். ஆனால் தேவ சித்தம் அது கிடையாது. அவர் இந்த பாத்திரத்தை பானம் பண்ண வேண்டும், அதுதான் தேவ சித்தம். ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அநேக இருளான ஒரு சூழலை, கடினமான ஒரு சூழலை வரத்தானே செய்கிறது. இயேசு கிறிஸ்து சென்ற அதே பாதையின் வழியாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் போக வேண்டிய ஒரு நிலைமை. ஆனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, அதனுடைய முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அதை அடைவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பாடுகளுக்கு மத்தியில் நீங்களும் நானும் என்ன சொன்னா கடந்து போக வேண்டும் என்று தேவன் இங்கே எதிர்பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு இப்படி இது தேவ சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத இருக்கிறபடியினால இந்த தேவ சித்தம் என்பது என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படின்னா நாம் தேவ சித்தத்தை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும், தேவ சித்தம் என்பது என்ன என்பதை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே,
நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பவுலை தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்திப்பதாக இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 9ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தியான வேளையில் ஒரு பெரிய ஒரு பேரொளி அவன் மீது வீசுகிறது. அவன் அப்படியே கீழே விழுகின்றான். அவன் கீழே விழுந்தவனுக்கு கண் பார்வை ஒன்றும் தெரியவில்லை. ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. என் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சுற்றுமுற்றும் பார்க்கிறான், ஒன்றும் அவனுக்கு தெரியவில்லை. அப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்ன உடனே அவன் அடுத்த கேள்வி, அப்படியானால் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. ஆண்டவர் இவனை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ பட்டணத்துக்கு போ. நீங்கள் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். எதுக்கு தமஸ்குவுக்கு போனா சவுல்? அங்குள்ள கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக, சித்திரவதை பண்ணும்படியாக மார்க் அதிகார இடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டு செல்லுகின்றான். அப்போ இவனுக்கு ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் இங்கே நடந்துச்சு. கண்ணு தெரியலை, கீழே விழுதுற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது. அவனுடைய கூட வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவனுக்கு சொந்த அவன் என்ன செய்திருக்கணும்? உடனே புறப்பட்டு அவன் மீண்டும் எருசலேமுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவன் அதை செய்யலை. ஆண்டவர் சொன்னார், நீ தமஸ்குவுக்கு போ அப்படின்னு சொன்னார். உடனே இவன் கூட்டி கொண்டு செல்லுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போது தேவ சித்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவருடைய வார்த்தைக்கு நாம் 100க்கு 100 கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக இருக்கிற அநேக காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவும் பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதோ அந்த காரியத்திற்கு இந்த லேம் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துக்கணும், நொண்டி சாக்கு அப்படி சொல்லி அதை சொல்லி அதை நம்ம பைபாஸ் பண்ணி செல்கிற அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிவேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறோம். நம்ம ஜெபத்தில் சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எதை சொன்னாலும் செய்வோம் ஆண்டவரே, என்னையே முற்றிலும் உமக்குன்னு ஒப்பு கொடுக்குறோம். நல்ல ஒரு ஜெபம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா கீழ்ப்படியும்படியாக? நாம் யோசித்து பார்க்கணும், பார்த்துக்கிடுங்க. அப்போது தேவ சித்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியுது. ஒரு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சீசர்கள் வருகிறாங்க. நீங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சீசர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கின்றார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான். எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் என்று சொல்லி சீசர்கள் கேட்கிறாங்க. அப்போ இந்த கர்த்தருடைய ஜெபம் என்று நம்ம சொல்லுகின்ற பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக. அதுக்கு அடுத்தால பாருங்கள், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரு? எடுத்த எடுப்பில் பரலோகத்தின் பிதாவை நோக்கி இப்படி ஜெபம் பண்ணுங்க, பரமண்டலத்திலே உங்களுடைய சித்தம் எவ்வாறு செய்யப்படுகிறதோ அதே போல் பூமியிலேயும் என்ன செய்யனா செய்யப்படும். நமக்கு ஒரு கேள்வி ஒன்று எழலாம். பூலோகத்தில் தேவ சித்தம் செய்யணும், அது முக்கியமான ஒன்று. பரலோகத்தில் அப்படி என்ன தேவ சித்தம் இருக்கிறது? இங்கேயாவது நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே சென்றால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சரி, நிறைவேற்றியாச்சு, பரலோகத்துக்கு போயாச்சு, அங்கே என்ன தேவ சித்தம்? வேதத்தில் வாசிப்ப பரலோகத்தில் யார் இருக்கிறா? நீங்கள் எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் மிக அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்களோ சீயோன் மலைநிலத்திற்கும்
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 24 வசனம், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இங்கு பரலோகத்தை பற்றி இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது எப்படி? சீயோன் மலை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரம், அது பரம எருசலேம், 1000-10,000 தேவதூதர்கள். அப்போ பரலோகத்தில் ஏராளமான 1000-10,000 ஏராளமான தேவதூதர்களை என்ன செய்தாங்கன்னா அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தேவதூதர்கள் அங்கே என்ன செய்தாங்க? அப்போ ஆண்டவரை தவிர பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியே தெய்வத்தை தவிர அங்கே இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பரிசுத்தவான்கள். அவங்க இங்கே என்ன செய்கிறாங்க? 103ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் மிக அழகாக சொல்கிறது. 20ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். அங்கே அந்த தூதர்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி அவர்கள் செய்கிறார்கள். இப்போ பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் கூட ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு தான் என்ன செய்தாங்க நடக்கிறாங்க. அப்போ தேவ சித்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்திலேயும் கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறாங்க. கீழ்ப்படியாமல் போன லூசிஃபரை தான் பரலோகத்தில் இராதபடிக்கு கீழே நினைச்சிட்டாரு, தள்ளி விட்டார். அப்போ எல்லா தேவதூதர்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை எப்படி மாற்றுகிறாராம்? நீங்கள் 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. எபிரேயர்கள நிருபத்திலும் கூட இதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன உடனே இந்த காற்று எவ்வளவு வேகமாக போகிற அதே போல உடனே அதை என்ன செய்தாங்கன்னா செய்து முடிக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம் சிட்டான் பறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே போல ஆண்டோடைய வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 10-11 இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தேவதூதர் சொல்லுகிறாங்க. மத்திய 28ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்களில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கல்லறையை அதிகாலமே பார்க்க வந்து ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகின்றார்கள், இயேசு இங்கே இல்லை, உயிரோடு கூட எழுந்து விட்டார் சொல்லி. அப்போஸ்தலர் 1:11 நீங்கள் பார்க்கும் பொழுது கலிலேயராக மனுஷரை இங்கே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? இது இயேசுவானது எப்படி இங்கிருந்து எழுந்தருளி போனார் அப்படியே திருப்பி நினைச்சவர் வருவார். இப்போ ஆண்டவருடைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 2 ராஜ்யங்கள் 19:35 இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். அசீரியருடைய பாளையத்துக்கு அவர் அனுப்புகின்றார். 1,85,000 பேரை சங்கரிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் தான் இந்த தூதர்கள். அதுதான் அவர் சொல்றாரு, இது தூதர்கள்லாம் எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் அதே போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உடனே கீழ்ப்படியணும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் ஆபிரகாம் நாளில் பஞ்சம் பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துச்சு. அதே போல் ஈசாக்குடைய காலங்களில் பஞ்சம் பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்போ ஈசாக்கு நினைக்கிறேன் எகிப்துக்கு போகலாம், அங்கே ஒரு செழிப்பான நதி இருக்குது, நைல் நதி, இந்த பஞ்சத்தில் தப்பித்து கொள்ளலாம் என்று அவன் நினைக்கின்றான். ஆண்டவர் சொல்கிறாரு ஈசாக்கை பார்த்து, நீ அங்கெல்லாம் போகாத, நீ என்ன செய்யணும், ஏன் சொல்லை கேட்டு இங்கே இரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ன செய்தான்னா என் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், என்னுடைய பிரமாணங்களை கை கொண்டான். ஆகவே நான் வானத்து நட்சத்திரங்களை போல் அவருடைய ஆசீர்வதிப்பை சொன்னேன், நான் உன்னையும் என்ன செய்வேன்னு ஆசீர்வதிப்பேன். 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு கேராரிலே தங்கியிருந்தான். ஆண்டவர் சொன்ன உடனே
அதே பட்டணத்தில் கேராரூரில் அவன் என்ன செய்தான்னா தங்குகிறா சொல்லப்பட்டிருக்கிறது. அது பயங்கரமான ஒரு பஞ்சம்தான். அந்த வருஷத்தில் விதைக்கிறான். ஆண்டவர் என்ன செய்தார்னா அவனை 100 மடங்காய் ஆசீர்வதித்ததாக இங்கு 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைகின்றான். இதை பார்த்தவொடனே பெலிஸ்தர் மேலே பொறாமை கொள்கிறார்கள். அவனை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்காத போன்னு சொல்லி அனுப்பி விடுகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் செய்தான். ஆண்டவர் தான் சொன்னார், நீ இந்த ஊரில் இரு அப்படி சொன்னார். அவன் இருந்தான், நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ அதே ஊரில் இருந்து அவனுக்கு பிரச்சனை வருகிறது. நீ உடனே இடத்தை காலி பண்ணு. அவனுடைய தகப்பனாகி ஆபிரகாம் வெட்டின துறவுகளை இவங்க என்ன செய்தாங்கன்னா சரி பண்ணுறாங்க. பெலிஸ்தர் தூர்த்து போடுறாங்க. திருப்பி இன்னொரு இடத்துல போய் என்ன செய்தாங்கன்னா கூடாரம் போட்டு அங்கே துறவுகளை வெட்டி இது பண்ணுறான். அங்கேயும் பிரச்சனை வருகிறது. இவர்கள் ஏசேக்கு சித்னா போன்ற இடங்களிலும் கூட இதே பிரச்சனை. ஆனால் அவன் என்ன செய்ய சோர்ந்து போகிறான். எந்த இடத்துல உட்காருன்னு சொன்னாரோ அதே இடத்துல தான் ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்தார். அதே இடத்துல தான் இவனுக்கு திருப்பி பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்தவன் அவன் சோர்ந்து போகிறாங்க. அவனுக்கு ஏசேக்கு சித்தனா போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவன் விடாப்படியாக தொடர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினா இருந்தபடினால ஒரு ரெகோபோத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அவனுடைய வாழ்க்கையை விருத்தி அடைய செய்தார். யார் அவனை இங்கே இருக்காத போ என்று சொல்லி விரட்டி அடித்தார்களோ அவங்க திரும்பவும் இந்த ஈசாக்கை பார்க்க வருகிறார்கள். 26ஆம் வசனத்தை பாருங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். அப்போ ஈசா கேட்குறேன், ஏன் நீ என்னை பார்க்க வந்திருக்கிறேங்க? 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். யார் விரட்டி அடித்தாங்களோ திருப்பி அவர்களே ஈசாக்கு காலில் விழுகிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை ஒரு மனிதன் நிறைவேற்றும் பொழுது ஒருவேளை அந்த இடத்துல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றலாக இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தேவன் விரும்புகிறது கீழ்ப்படிதல். இன்றைக்கு இது கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா? 1922ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நம்முடைய தேசத்தின் தந்தையாகிய மகாத்மா காந்தியடிகளை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகும்படியாக சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் குற்றவாளி கூண்டிலே இருக்கின்றார். நீதிபதி ப்ரூன்ஃபீல்டு என்று சொல்லப்பட்ட ஒரு ஆங்கிலேய நீதிபதி மகாத்மா காந்தியடிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேசத்தில் ஒரு சிறந்த தலைவர் என்று நான் அறிவேன். கோடிக்கணக்கான மக்களுடைய இருதயத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நீ ஒரு சிறந்த தலைவர், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் உம்மை நேசிக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்த ஒரு காரியம் இந்த சட்டத்திற்கு எதிராக இருந்தபடியினால் நான் சட்டத்தின்படி உங்களுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கின்றேன். எனக்கு இந்த தண்டனை கொடுப்பதற்கு விருப்பம் கிடையாது. ஆனாலும் நான் இந்த நியாயாசனத்தில் இருக்கிறபடினால், நீதிபதியாக இருக்கிறபடினால் நான் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். காரணம், காந்தியடிகள் யங் இந்தியா சொல்லப்பட்ட நாளிதழில் தொடர்ந்து 3 கட்டுரைகளை எழுதினார். ஒத்துழைமை இயக்கம் என்று சொல்லப்பட்ட அந்த இயக்கத்தை பற்றி ஆங்கிலேய அரசுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு இயக்கத்தை குறித்து அவர் எழுதினபடியினால் இவருக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. 7 ஆண்டு காலங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. பூனா பட்டணத்தில் உள்ள ஏர்வாடா இது சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டார். அவருக்கு தனி சிறை கொடுக்கப்பட்டது. யாரும் அவரை சந்திக்க முடியாது. அவரை சந்திக்க வருகிறவர்களும் 3 மாதத்திற்கு ஒரு முறைதான், ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் சந்திக்க வேண்டும். அவ்வாறு யாரிடத்தில் அவர் பேசினாலும் கூட சிறைச்சாலையினுடைய அதிகாரி கூடவே இருப்பார். அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவர் எந்த ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியாது, பேசக்கூடாது. இதுதான் சிறைச்சாலையுடைய சட்டம். கடுங்காவல் சிறை தண்டனை சிறை கைதிக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விதிகள் இதுதான் பார்த்துக்கிட்டேங்க. 3 மாதம் கழித்து அவருடைய துணைவியாராகிய
கஸ்தூரிபாய் அம்மா அவர்கள் பார்க்க வந்தார்கள். பார்க்க வந்த உடனே இந்த சிறைச்சாலை அதிகாரி பார்க்கிறான், இவர் சிறந்த ஒரு தலைவர், அப்படி துணைவியாரோடு கூட 3 மாதம் கழித்து பேச போகிறார். சரி, பர்சனலாக பேசுவாங்க, நம்ம ஏன் குறுக்க நிற்பான்னு சொல்லி இந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி சற்று தள்ளி போய் நின்று விட்டார். குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே பக்கத்தில் வர்றார். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே கல் மாதிரி நின்று கொண்டிருக்கிறாங்க, எதுவுமே பேசலை. இது சிறைச்சாலை அதிகாரிக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. காந்தியடிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஒன்றும் பேசவில்லை, அப்படியே நின்று கொண்டு இருக்கிற என்ன விஷயம்? காந்தியடிக்கு சொன்னார், எனக்கு இந்த சட்டம் தெரியும், சிறைச்சாலையுடைய அதிகாரி பக்கத்தில் இராமல் நாங்கள் பேசக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறபடியினால் நீங்கள் இங்கே இருந்திருந்தால் நாங்கள் பேசியிருப்போம். நீங்கள் சற்று தொலைவில் சென்று விட்டீர்கள், அந்த சட்டத்திற்கு நான் கீழ்ப்படுகிறவன், ஆகவே தான் நான் இருவரும் ஒன்று கூட பேசவில்லைன்னு சொன்னாரா. அதனால தாயா நம்முடைய தேசத்தில் அவரை தேசப்பிதா என்று அழைக்கிறார்கள், மகாத்மா என்று அழைக்கிறார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதர், அவர் தனது சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, நேர்மையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எல்லாருடைய இருதயங்களிலும் அவர் குடியிருக்கிறவராக தேசப்பிதா என்று அழைக்கப்பட்டார். ஆனால் நீங்களும் நானும் சர்வவல்லம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்ம உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாக உயர்த்துவாருங்க, சந்தேகமே கிடையாது. இந்த பவுலப்போஸ்தலன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தை கலக்குகிறவன் வந்து விட்டான். நீங்களும் இந்த உலகத்தை கர்த்தருக்கை கலக்குவீர்கள். யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக வந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்படியாக, உங்களுக்கு முன்பாக வந்து பணியும்படியான கிருபைகளை தேவன் தருவார். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிவன். இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த கீழ்ப்படுதல் இருக்கிறதா யோசித்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 2வதாக 1 தெசலோனிக்கேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் மேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து சொல்லப்பட்ட ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஆதி காலங்களில் இந்த 1ஆம் நூற்றாண்டு மக்கள் இந்த பரிசுத்தனாலே அவங்களுக்கு என்னென்னு தெரியாது, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தவங்க. கிறிஸ்தவர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். விபச்சாரம் ரொம்ப சர்வசாதாரணமாக சபைக்குள்ள இருந்திருக்குது. தகப்பனுடைய மனைவி வைத்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் லேவியரும் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உபாகம் 22-30 ஆகிய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. தகப்பனுடைய மனைவி என்று சொன்னால் அவனுடைய மறுமனைவியாட்டிலாம் இருப்பாங்க, அதோடு விபச்சாரம் பண்ணாத. அப்போ இந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியம் இருக்கிறது. அதை விட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காரியம் செய்தவர்களை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமல் இருமாப்படைந்திருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படையிலையே. இப்படிப்பட்ட பெரிய பாவம் செய்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட அதை பற்றி தானே ஒரு வேதனை இல்லையே, துக்கம் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழுகிற நீங்களும் நானும் தேவன் என்ன எதிர்பார்க்கான்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதிருப்பாய்ன்னு சொன்னார். அப்போ சரீர பிரகாரமான பாவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மத்திய 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில்,
ஒரு ஸ்திரீயை நீங்கள் இச்சையோடு பார்த்தாலே உபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சு. 2 பேரும் சரீரப்பிரகாரமாக செய்தால் மாத்திரம் பாவம் கிடையாது, உபச்சாரம் கிடையாது. உன் கண்களில் நீ இச்சையோடு பார்த்தா என்று சொன்னால் அதுவே பாவம். அப்போ எந்த அளவுக்கு அந்த கற்பனை ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டா இருப்பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்போ நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். சில பேர் சரீரப்பிரகாரமாக பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் சிந்தனையில் இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் இருக்கும். அது கூட இருக்கக்கூடாது. அப்போ நம்ம தேவன் எவ்வளோ பரிசுத்த வைராக்கியம் பாராட்டுகிறாங்க. ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. நீங்கள் என்ன அப்பான்னு சொல்கிறீங்க, நீங்கள் என் பிள்ளைகள்னு சொல்கிறீங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏசப்பா பிள்ளைகள்னு சொல்லுகிறீங்க. அப்போ நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்ல. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. இந்த பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்தின் வழியாக கடந்து வருவதை பார்த்தான். இது ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணினான். பிலேயாமை அழைத்து கொண்டு வந்தான். பாகல் மேட்டிலேயும் பிஸ்காவின் இந்த கொடுமுடியிலும் பேயருடைய அந்த மேட்டிலும் 7 பலிபீடங்களை கட்டினான். 7 காளைகளை பலி செலுத்தினான், 7 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தினான். எப்படியா இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னான். சபிக்க முடியலை. 24 அதிகாரம் 1 வசனம் சொல்லுவது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் அறிந்து கொண்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த பிலேயாம் கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னான் பாலாக்கை பார்த்து, இது ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது. ஆனால் அந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் பண்ணால் இவங்க சபிக்கப்பட்டு போவாங்க. ஏனென்றால் இவருடைய தேவனாகிய யெகோவா கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் அருவருக்கிற காரியங்கள் இது. இன்றைக்கு நம்ம சபிக்க முடியாமல் இருக்க காரணம் அந்த சர்வ தேவனுடைய கரத்தில் இவங்க இருக்கிறாங்க. பரிசுத்தமுள்ள தெய்வத்தினுடைய ஜனங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. எப்போ பாவம் பண்ணுறாங்களோ அப்போ தேவன்களை விட்டு விடுவார். 25 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்களில் இவங்க இந்த பாலாக் ராஜா செய்கிற ஒரு காரியம், ஒரு விக்கிரகத்துக்கு பலியிடப்பட்டவைகளை விருந்துக்கு அழைக்கின்றான். பண்டிகை கொண்டாடுறாங்க. மோவாபிய ஸ்திரீகளோடு உபச்சாரம் பண்ணும்படியாக சில காரியங்களை செய்கிறான். இந்த ஜனங்கள் தவறான காரியங்கள் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு பெரிய வாதை ஒன்று அங்கு உண்டாகிறது. 9 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24,000 பேர் செத்து போனதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை இழந்து போனார்களோ அப்பொழுது தேவ கிருபை இவர்களை விட்டு நிச்சயதுன்னா எடுபட்டு போகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டு எதிர்பார்க்க என்ன தெரியுமா? பரிசுத்தமாக இருக்கணும். நீதிமொழி 23 அதிகாரம் 29 இங்கே தொடர்ந்து உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சஞ்சலம்? மதுபானத்தை குடிக்கிறவர்களுக்கு. அது என்ன செய்யுதுன்னு அவங்கள வேசித்தனத்துக்கு உபச்சாரத்துக்கு நேராக நடத்துகிறது. ஏசாயா 5 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்திருந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்து கொண்டே இருப்பவர்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யணும்? இவங்க தவறான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தி கொண்டு சென்று விடுகிறது. மதுபானம் குடிப்பது ஒரு பெரிய ஒரு பாவம். அது உபச்சாரத்துக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. அது அதற்கு அடுத்த பாவம். பாவத்தின் மேல் பாவத்தை செய்யும்படியான ஒரு பெரிய ஒரு விளைவுகளை, பயங்கரமான நிலைமைகளுக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. 2009 ஆண்டு டென்மார்க் அந்த பட்டணத்தில் தேசத்தில் ஒரு கால்நிலை உச்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது. உலகத்தினுடைய பல நாடுகளிலிருந்து ஏராளமான டெலிகேட்ஸ் 160 பேருக்கு மேலாக வந்திருந்தார்கள். அப்போ அந்த பட்டணத்துடைய மேயர் லார்ட் ரிட் என்பவர் அங்குள்ள ஹோட்டலில் 160க்கு அதிகமான அந்த ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சு. அதுக்கு ஒரு கார்டு ஒன்று, ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பினார். நிறைய தேசத்து டெலிகேட்ஸ் வர்றாங்க. ஏன்னா டென்மார்க் அந்த பட்டணத்தில் பெட்சார் சர்வசாதாரணமாக இருக்கும். நீங்கள் தயவு செய்து எக்காரணம் கொண்டும் இந்த வருகிற விருந்தினர்களுக்கு அங்கு வேசித்தனம் பண்ணுகிற உபச்சாரம் பண்ணுகிற ஸ்திரீகளோடு கூட நீங்கள் கனெக்ஷன் ஏற்படுத்தி விட்டு விடாதீர்கள். அதை நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்ள சொல்லி எல்லாத்துக்கும் பகிரங்கமாக நோட்டீஸ் அனுப்பிட்டார்.
இவங்க அந்த விபச்சார தொழிலாய் செய்கிறவங்க இது பயங்கரமான கோவம் வந்துருச்சு. எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் இந்த மேயர், நாங்கள் லீகலாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இவர் எங்களை ரொம்ப அற்பமாக எண்ணிட்டார், மற்ற நாட்டு இந்த டெலிகேட்ஸுக்கு மத்தியில் எங்களை எவ்வளோ சீப்பாக நினச்சிட்டாரு, இவங்களோட உபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேப்பரில் ஒரு ஆடு ஒன்று கொடுத்தாங்க. SIO என்று ஒரு அமைப்பு, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இன்ட்ரெஸ்டட் குரூப் என்று சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் வருகிறார்களோ இந்த டெலிகேட்ஸ், we are giving free sex, இலவசமாக நாங்கள் உங்களுக்கு பாலுறவை தருகிறோம். இது பேப்பரில் ஆடாக வந்திருக்கு. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம். இந்த தேசத்திலிருந்து தான் நமக்கு வேதம் வந்துச்சு. ஒரு காலத்தில் உலகத்திற்கு வேதத்தை சுமந்து கொண்டு வந்தவங்க, சுவிசேஷத்தை கொண்டு வந்தவங்க அந்த தேசத்து வந்தாங்க. இன்றைக்கு நாம் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவங்க கொண்டு வந்த வேதத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டு, ஆனால் அந்த தேசம் இன்னைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது? இன்றைக்கு அப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை அவ்வளோ பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளுவாங்க. நாள் அடைவில் அது அப்படியே நினைச்சுதாங்கன்னா உலக பிரகாரமாக வாழ்க்கை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டுக்கிறாங்க. அந்த பரிசுத்தை இழந்து போய் இன்றைக்கு எத்தனை பேர் பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று சீர்தூக்கி பாருங்க. தேவன் அருவருக்கின்ற இந்த பாவமான காரியங்களை விட்டு நம்ம மீண்டு வருவோம். தேவன் அருவருக்கிற அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லை எல்லா காரியத்தை விட்டு நாம் எழும்பி வர வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலுக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ஆச்சரியமாக பாதுகாத்து வருகிறார், வழிநடத்தி கொண்டு வருகிறார். நமக்கு அந்த கிராட்டிடியூட் இருக்கணுங்க. தேவன் தான் என்னை போஷித்து கொண்டு வருகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரைய காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிய போது என் வாயில் இருக்கும். அந்த ஒரு அனுபவம், அதனால தான் ஆடு மேய்ச்சிக்கிறது அவனை அரசனாய் ஆண்டவர் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கணுங்க. இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போக முடியாமல் இருந்த காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறார், ரொம்ப வேதனைப்பட்டு. 8ஆம் புத்தகம் 14 வாசித்து பார்க்கும் பொழுது 22, 23 ஆகிய வசனம் 10 முறை பரீட்சை பார்த்து விட்டாங்க. என்ன ஒருத்தம் கூட இவன் கானான் தேசம் போக போகிறதில்ல. எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பு. எகிப்தில் எவ்வளோ ஒரு அற்புதம்! 10 வாதைகள் எகிப்தில் வந்துச்சு. ஒரு வாதை கூட இந்த ஜனங்களை சேதப்படுத்தலைங்க. செங்கடலை 2ஆய் பிரித்தாரு, வானத்தின் அப்பத்தினால் திருப்தி ஆக்கினாரு, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு, எத்தனையோ அற்புதம் செய்தாரு. இவ்வளவு செய்த பிறகு அவங்க சந்தோஷமாக நன்றி செலுத்தினாங்களா? முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவரால் தாங்க முடியலை. ஒருத்தங்க கூட கானானுக்கு போக போகிறதில்ல. அந்த 20 வயசு கீழே உள்ளவங்க மாத்திரம்தான், முறுமுறுக்காத பிள்ளைகள், அவங்க தான் என்ன செய்தாங்கன்னா கானானுக்குள்ளே போகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? நன்றி உள்ள இருதயம். எப்போது ஆண்டவருக்கு நன்றி உடையவர்களாக இருங்கள். அது தேவ சித்தமாக இருக்கிறது. நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள சந்தேகம் கிடையாது. ஈசாக்குடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா இருந்தான். போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ஒரு ரெகோபோத்தை தேவர் கட்டளையிட்டார். உடைய வாழ்க்கையில் விருத்தியை கொடுப்பார். ஒரு எதிராக யார் வந்தார்கள் அவர்கள் உங்களுக்கு பணிவார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழுவோம். ஆண்டவரை போல அவர் எவ்வளவு பரிசுத்தர் இருக்கு, அதே போல வாழும் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நம்ம உயர்த்துவார். எல்லா காரியத்தையும் நன்றியுடலாக இருப்போம். தேவாசிரியங்களை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஊருக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 278, பயந்து கத்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கீதம் 278 பாடுவோம். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன்
சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போல் ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போல் மெலிவிலா நல்ல பலரும் போல் மிகவும் கழித்து வாழ்வாரன்பால் மெலிவிலா நல்ல பலரும் போல் மிகவும் கழித்து வாழ்வாரன்பால் பயந்து கர்த்தரின் பக்தி பலியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில்லாத கட்டுவோர் முயற்சி வீணாமறியது கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில்லாத கட்டுவோர் முயற்சி வீணாமறியது கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது என்று உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய வேத வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நன்றி உடலாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எனவே இதெல்லாம் தேவ சித்தம். இந்த சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து பங்கடைய முடியும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் குறைப்பட்டு இருக்கிறோமோ இன்றைக்கு அதை சரி செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொருவரும் உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே அவர் வந்து சேருவதற்கு, அந்த காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாக காணப்படுவதற்கு கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றவர்களாக வாழ நீர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுத்து சிறு வயது முதற்கொண்டே உண்மை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்து தேவக்கருளும் மனுஷ தேவலும் அதிகமாய் விருத்தியடை உதவி செய்யும். வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப வயதிலே ஆண்டவர் பிசாசானவங்க எங்களுடைய பிள்ளைகளை எந்த விதத்திலும் ஆண்டவர் வஞ்சித்து விடாதபடிக்கு, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு கொன்று சென்று விடாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தேவ சித்தத்தை நிறைவேற்றவர்களாக காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஐயா. அநேக குடும்பங்களில் படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. பல இடங்களில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் சென்று முயற்சி பண்ணுறாங்கப்பா. ஆண்டவர், இரவு பகலாக உண்மையே நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து ஆசீர்வதிங்க ஐயா. திருமணத்திற்காக காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பல குடும்பங்களில் இந்த திருமண தடைகள் சுவாமி, ஏன் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியலப்பா. பிள்ளைகள் கலங்கி போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. பெற்றோர்கள் இரவெல்லாம் ஆண்டவரை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. நீ தயவாய் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. ஏற்ற காலத்தில் ஏற்ற நல்ல ஒரு துணையை கொடுத்து இந்த பிள்ளைகளை குடும்பமாக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குகிற தம்பதிகள் உண்டப்பா. தயவாய் முது பிள்ளைகளுக்கு இறங்கி கற்பத்தினி உம்மால் கிடைக்கின்ற ஒரு பலன் சுவாமி, நீ தருகிற ஒரு சுதந்திரம் ஐயா. அந்த சுதந்திரத்தை முது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பேறுகாலம் இருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு ஏற்ற காலத்தில் கற்பத்திற்கு பூர்ணப்படி சுகப்பிரசவத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிப இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் யாருமே எனக்கு துணைன்னு சொல்லுகிற அநேக தாய் தகப்பன்மார் உண்டு சுவாமி. அவர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தார், அவருடைய பலவீனத்தை பலன் தார்.
நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, வீடுகளில் மருத்துவமனை சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. அப்படி எல்லாம் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பீர். என்னென்ன வியாதினால் கஷ்டப்படுறது இப்பொழுது அந்த வியாதியின் வல்லமை இந்த பிள்ளை விட்டு முற்றிலுமே மாறும்படி ஜெபிக்கிறையா. அவர்கள் மருத்துவமனையில் இருந்து கொண்டு இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கலாம் சுவாமி. அவர்களுக்கு கர்த்தர் கிருபையாக இறங்குவீராக சுவாமி. அந்த படுக்கை முற்றிலுமே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இது என்ன வியாதி என்றே தெரியவில்லை சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் குழம்பி கொண்டிருக்காரு இருந்திருக்கிறீங்க அப்பா. அது எல்லாவற்றிலிருந்து ஒரு தெளிவான இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமே டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணவும் ஒரு பூர்ணமான விடுதலை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் தக்கதான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் கொடுக்க அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் சுவாமி தேவ சித்து நிறைவேற்றாதபடினால பல குடும்பங்கள் பிரிந்து போன ஒரு நிலைமைப்பா. ஏன் எதுக்குன்னே தெரியலப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கசப்புகள் பிரிவினைகள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சமுதாயத்தில் இந்த காரியங்களை வெளியே சொல்ல முடியல சுவாமி. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை சுவாமி. சாதாரண குடும்பத்திலிருந்து ஆண்டவர் நல்ல ஒரு படித்த குடும்பங்கள் வரை இந்த பிரச்சனைகள் காணப்படுகிறதப்பா. இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. தேவன் இணைத்த இந்த குடும்பங்களை எந்த ஒரு மனுஷிக வல்லமையோ பிசாசின் வல்லமை பிரிக்கவே கூடாதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சங்கிலிகள் முறிக்கப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஐயா. பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு யோசுவாவின் குடும்பத்தில் குடும்பமாய் சேவிக்கிற ஒரு குடும்பமாக இருக்க, அந்த மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாக என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் எல்லா தேவையும் கருத்தை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. ஒரு பிள்ளைகளுடைய வருமானங்கள் விசேஷமான ஆசீர்வாதங்கள் தருவீராக. அவர் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு வியாபாரங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் நிறைவான ஆசீர்வாதங்கள் நமது பிள்ளைகளுக்கு நீ தந்தரளி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவர் அனாதைகள் கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக. இது ஆராதனை வேலை தாங்க முன்வந்த அருமையான நமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரர் ஜான் சைமன் ராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவள் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்புக்குரிய துணைவியாருக்காக கவிதா இஸ்ராணிக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அருமையான மகன் செய்கிற ஆண்டவரை வேலையை ஆசீர்வதிப்பீராக. துபாய் தேசத்தில் செய்கிற இந்த பணிகளும் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் உடைய மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி ஆசீர்வதியும். தேவ கரமது மகளோடு கூட எப்பொழுது இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு மகன் கில்பர்ட் பெனாயாவுக்காக, அன்பு மகள் பெர்னிஸ் ஜோனாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த பிள்ளை விருத்தி அடையணும். வருங்காலத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கணும் சுவாமி. தேவக்கர் இந்த பிள்ளைகளோடு கூட இந்த ஆண்டு வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகளெல்லாம் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, ஜீவகாலமெல்லாம் ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணித்த பிள்ளைகளாக எப்பொழுது இருக்க கிருபைதார். தேவ பிரசந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. இன்னும் இந்த ஊழியத்தை பல வகையில தாங்குகிற பிள்ளைகளுக்காக, இந்த ஜெபத்தில் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. கிருபை உமது பிள்ளைகளோடு கொண்டிருக்கட்டும். மகிமை உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 519 பாமாலை 338 பாடுவோம். என் ஆண்டவாம் என் பாகமே நீர் நித்திய மாட்சிமை. கீதம் 519
பாமாலை 338 பாடவும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக, அவர்தாவோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.